G5க்கும் எனக்கும் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. மரத நாணயத்துலேருந்து மிடில் கிளாஸ் விலங்கு, இப்போ காக்கி சர்க்கஸ், அது இது ஃபஸ்ட்டு வந்து இப்போ அமீன் சாருக்கு வந்து நம்ம விஜய் சார் தாங்க, விடுதலை சார் விஜய் சாருக்கு கதை சொல்ல வந்தாங்க. சொல்லி முடித்தோடனே நம்ம முனிஸ்கான் வின்னிங்ஸு இப்படி பென்னி குக்கு இப்படி சாமானியனா ஒரு கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். போலீஸ் கேரக்டர்னா கூட பண்ணிடலாம். ஒரு பிக் புக் ரீடர் அப்படின்னாங்க, அதுலேயும் நீங்கள் எழுதி புக்கு அப்படின்னாங்க. ஐயோ இது வந்து ஏன் அப்படின்னா நம்ம அந்த லைன்லேயே கிடையாது. அப்போ அமீன் சார் வந்திருந்தார், அவங்க கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அமீன் சார்ட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் தான் என்ன அப்படின்னா, இது புக்கு அப்படின்னா உண்மையிலேயே ரீடர் ஜெயகாந்தன் சார் இவங்களெல்லாம் ஏதாவது நான் சொல்ல அது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காங்க. அதுக்கு நான் கேரண்டி தரேன், நீங்கள் நம்பி பண்ணுங்க சார் அப்படின்னாரு. அதுலேருந்து தான் இது தொடங்கப்பட்டது. அதே மாதிரி வந்து பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு எல்லாமே என்ன சொன்னார்னா, ஒரு மீட்டரில் இருக்கணும் அப்படின்ட்டு என்ன சொன்னார். அப்போ நான் சார்கிட்ட சொல்லிட்டு போன ஒரே விஷயம் அதுதான், சார் நான் இந்த படத்தை பொறுத்தளவு நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்றேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை மட்டும் தான் நான் செய்வேன். நான் மற்றபடி தேவையில்லாமல் இந்த முனிஸ்காந்தோ எந்த இதோ பாடி லாங்குவேஜோ வராது அப்படின்னு அந்த அளவு நான் பண்ணி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்காக அமீன் சாருக்கு பெரிய நன்றி. அது போக வந்து இது வந்து கேரளா டீம் எல்லாருமே, கேமராமேன் முதற்கொண்டு எல்லாருமே, உதவி இயக்குநர்கள் முதற்கொண்டு கேரளா டீம் தான். என்னடா அது ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் போய் வேலை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ எனக்கும் டைரக்டருக்கும் ஒரே ஒரு பாலம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் தான். ஏன்னா எந்த டைலாக்காக இருக்கட்டும், எந்த இதாக இருக்கட்டும், இது இப்படி பண்ணலாமா அப்படின்னும் போது அவர் அதுக்கு தகுந்த மாதிரி புரிய வைக்கிறதும் சரி, இது பண்ணுறதும், அது ரொம்ப நன்றி. விடுதலை சாருக்கும் பெரிய நன்றி, கௌசிக் சாருக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி மாஸ்டர் வந்து அந்த ஃபைட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முன்னாடி அங்கே போட்டு காட்டினாரு. கிட்டத்தட்ட அது ஒரு 3 நிமிஷத்துக்கு உண்டான ஃபைட்டு. அதில் வந்து பார்க்கும்போதே நினச்சேன் சுபாஷ் சாரோட ஹார்ட் ஒர்க்கு கிட்டத்தட்ட வந்து ஹீரோவுக்கு ஒருத்தான அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபைட்டு போதும் அதை நல்லா நிரூபிச்சிருப்பாரு. ஹீரோயினி மேம் அவங்களுக்கு எனக்கு பெரிய காம்பினேஷன் இல்லை, இருந்தாலும் நான் வந்து இந்த டப்பிங்கில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது போக வந்து மியூசிக் டைரக்டர் சேதனன்னு நானும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் ஷூட் பண்ணியிருக்கோம், அவருக்கும் பெரிய நன்றி. அது மாதிரி அப்துல்லா கேரக்டர் நான் பார்க்கும்போது எனக்கு அந்த போராட்டமே இருந்துச்சு, அந்த கேரக்டர் பிடிக்கும் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப யதார்த்தமாக நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்திருக்கும். அவரும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அது போக சார் அவினாஷ் சார், அவருக்கு பெரிய நன்றி. மியூசிக் டைரக்டர் சார் பெரிய நன்றி. சார் ரைட்டர் அர்ஜுன் பெரிய நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இந்த சீரியஸை பொறுத்தளவும் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, புக்கு படிக்கிற பழக்கம் இந்த இதை நடித்த பிறகு தான் எனக்கு சரி புக்காவது படிக்கணும். ஏன்னா நான் இதுவரையும் புக் ரீடிங்லாம் நமக்கு பெருசாக வந்ததே கிடையாது. அதுக்காக இனிமேல் கஷ்டப்பட்டு எப்படியாவது படிக்கலாம் படித்து வந்து அப்படின்ட்டு ஒரு புக்கு வாங்கி படித்தேன். 10 பக்கம் தான் படித்தேன், தூங்கிட்டேன். அது பெரிய புக் ரீடர் சொன்னாங்க, அப்படித்தாங்க இருக்கும், மஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ஒரு 4 புக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் பெற்ற இன்பம் எல்லாருன்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு புக்கு, டைரக்டர் சாருக்கு ஒரு புக்கு, அடுத்து வந்து நம்ம ஹீரோ சாருக்கு ஒரு புக்கு, முக்கியமாக நம்ம பத்திரிக்கையாளர் கவிதா மேமுக்கு நான் கொடுத்தே ஆகணும். ஏன்னா எல்லா இன்ட்ரோடக்ஷனும் வரணும். இந்த புக்கை படித்து இன்னமும் நல்லா அவங்க வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிடும் போது இன்னும் நல்லா கவிதை நடையோட, தமிழ் கவிதை நடையோட கூப்பிடுன்ட்டு